ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு உருளைக்கிழங்கு பராட்டா எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அது என்ன சின்ன ட்ரிக்குன்னா, கோதுமை வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு விசில் தான் நான் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு வந்துட்டு கிரேட் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா கையால் அதை பிசைய முடியாது. அதனால் அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கையால் கொஞ்சம் பிசைஞ்சு போடுங்க. அதுக்கப்புறம் மாங்காய் ஒரு டீஸ்பூன், மாங்காய் பொடி ஒரு டீஸ்பூன் போடுங்க. பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க. என்னோடய எல்லா சமையல்லையும் பெருங்காயம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சாட் மசாலா டேஸ்ட்டுக்காக போடுங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க, டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங்காக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா அது கையாலேயே பிசைஞ்சிக்கோங்க, இல்லை ஸ்பூனாலேயோ நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும், அந்த அளவுக்கு அது பிசைஞ்சு சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோதுமை வந்துட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் கோதுமையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கிண்ணம் மாதிரி ஷேப் கொடுத்துட்டு அந்த கிண்ணத்தில் உருளைக்கிழங்கு மசாலா பால் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீடியோவில் பாருங்கள் எந்த மாதிரி நான் வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் கோதுமாவில் டிப் பண்ணிவிட்டு கையாலேயே அது அமுக்கிட்டுருக்கேன். எல்லா இடத்துலையும் அமுக்கிட்டு அதுக்கு நான் லைட்டாக ரொம்ப லைட்டாக தான் அதை ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேப் கொடுங்க. கொடுக்கும்போது எங்கேயாவது உருளைக்கிழங்கு கிழிஞ்சி வர்ற மாதிரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை பவுடர் லைட்டாக போட்டிங்கன்னா அது சரியாயிடும். ரொம்ப கோதுமை பவுடர் போட்டு நீங்கள் லைட்டு கையால் அது ஷேப் கொடுங்க. ஷேப் கொடுத்துட்டு சைடில் தவா எடுத்துக்கோங்க. தவா ரொம்ப சூடான பிறகு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பராட்டா வந்துட்டு அதில் போடுங்க. போட்டு 2 சைடும் நல்லா அது குக் ஆகட்டும். குக் ஆன பிறகு எண்ணெயோ இல்லை கீயோ நீங்கள் அது போட்டுட்டு நல்லா 2 சைடும் போட்டுட்டு நல்லா அமுக்கி அது வந்துட்டு லைட்டாக தான் அமுக்கணும், ரொம்ப அமுக்காதீங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா வெளியே வந்துடும். லைட்டாக அது அமுக்கி நல்லா குக் பண்ணிவிட்டு தயிர் கூடயும் அப்புறம் ஊறுகாய் கூட சாப்பிட்டு பாருங்கள். சாஸ் வச்சு கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை நைட்டு டின்னரோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக இது செஞ்சிடலாம். அது எதுவுமே உங்களுக்கு வீட்டில் இல்லைன்னா உருளைக்கிழங்கு மட்டும் இருந்ததுன்னா உருளைக்கிழங்கு பராட்டா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்லேயே கண்டிப்பாக வரும், பாருங்கள். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அதை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.